வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது சின்னதா ஒரு சாம்பிள் டிடிஎல். ஓகேங்களா? எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் நம்பர் ஃபீல்டு டேலியில் டிஃபால்ட்டாக கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய லைசன்ஸ் ஃபீல்டு டேலியில் டிஃபால்ட்டாக கிடையாது. அது அந்த மாதிரியான நியூ ஃபீல்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் நம்பர் ஃபீல்டு நம்ம டேலியில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி மாஸ்டரில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கோடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும். அதுக்கான சாம்பிள் கோடு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சாம்பிள் கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணி தனியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ப்ரௌஸ் ஆர் ஓபன் பண்ணி இதுல நீங்க நோட் பேட் அப்படிங்கிறத நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ரன் கமாண்ட்ல நோட் பேட் அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு செப்பரேட் நியூ பிளாங்க் நோட் பேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை நீங்க இங்க சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இங்க வந்து ஒரு சில டீடைல்ஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து கோடிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெட்ஜர்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணி அதுல நியூவா ஒரு லைன் நம்ம ஆட் பண்றோம். அந்த லைன்ல ரெண்டு ஃபீல்டு நான் வந்து இங்க ஆட் பண்றேன். என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நியூவா ஒரு ஃபீல்டு கேட்கணும். லைக் ஜிஎஸ்டி நம்பர் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு கேட்கணும். ஓகேங்களா? ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது இப்ப கிரியேட் லெட்ஜர் இப்ப ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு கீழே எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கணும். தென் இதுக்கு நேர ஒரு கோலன் வரணும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பருடைய லைசன்ஸ் நம்பர் ஃபீல்டு நம்ம கொடுக்கணுங்கிறதுனால அடுத்த ஃபீல்டு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்ப ரெண்டு ஃபீல்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பர் அப்படின்னு மட்டும் எனக்கு கேட்கணும். அங்கே கர்சர்னா மூவ் ஆகக்கூடாது. அடுத்து ரெண்டாவது ஃபீல்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு இன்புட் வாங்கிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வேணும். ஓகேங்களா? அந்த இன்புட் வந்து நம்மளுக்கு டைரக்டா ஸ்டோரேஜ் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்கான இண்டெக்ஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன். ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து எந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிம்பிளி ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு டைரக்டா வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல அல்லது ஸ்டோரேஜ்ல போயிட்டு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிஸ்டம் யூடிஎஃப்னா யூசர் டிஃபைன்டு ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் நம்ம கால் பண்ணி அங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். லைக் இதோட ஃபார்மேட் அல்லது பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜோடைய நேமு, ஸ்டோரேஜோடைய டைப்பு, தென் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து டைரக்டா ஸ்டோர் பண்ணலாம். அப்போ எப்போ நம்ம வந்து அந்த லெட்ஜர் ஆல்டர் பண்ணாலும் சரி, வேற எங்கேயாவது அந்த டேட்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, நம்ம டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது மேனிப்புலேட் பண்ண முடியும், அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுக்கான மீனிங். ஓகே. ஸோ இவ்வளவுதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்க பேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்க சிம்பிளி ஒரு டெஸ்க்டாப்ல கூட நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? என்ன கொடுக்கலாம்? எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். நேம் வச்சுட்டு அப்படியே என்டர் பண்ணிடுறேன். வேற எதுவுமே நம்ம வந்து பண்ண வேணாம். இப்போ இந்த ஃபைல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சார் பண்ணலாம், இது எப்படி சார் டேலியில நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? ஸோ இதுக்கு சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆல்ட் டி. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆல்ட் டி நீங்க பிரஸ் பண்ணிக்கிறீங்க. டிடிஎல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆல்ட் டி, டி ஃபார் டிடிஎல் மேனேஜ்மெண்ட். அதர்வைஸ் நீங்க ஹெல்ப் எடுங்க. இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடிஎல் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபீல்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா இங்க வரலாம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க F4 அப்படிங்கறத பிரஸ் பண்ணி இங்க நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுங்க, டெஸ்க்டாப் அப்படிங்கிறது கொடுங்க. இதுல எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, இங்க நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதை நீங்க என்டர் பண்ணி அப்படியே வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிறது எடுங்க, லெட்ஜர் அப்படிங்கிறது எடுங்க. ஸோ இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஹோட்டல் அன்னபூரணி அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் லெட்ஜர் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இவங்களுடைய எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பர் போயிட்டு லாஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறத நீங்க பார்க்கணும். எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பர் இவங்களுடைய எஸ்எஸ்ஏஐ நம்பர் டீடைல்ஸ் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், அதாவது 14 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் மட்டும் நீங்க கொடுத்துட்டு சிம்பிளி அக்செப்ட் அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கணும். இப்ப எப்ப எல்லாம் உங்களுக்கு அந்த டேட்டா உங்களுக்கு
ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண தேவைப்படுதோ அப்ப நீங்க ஆன்சர் எடுத்து லெட்ஜர் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுல ஹோட்டல் அன்னபூர்ணி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி ஒரு பர்டிகுலர் பார்ட்ல அதாவது பர்டிகுலர் ஸ்கிரீன்ல அல்லது பர்டிகுலர் ரிப்போர்ட்ல பார்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஒரு நியூ லைன் நம்ம ஆட் பண்ணி அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 ஃபீல்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். அதுல ஒரு ஃபீல்ட்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். அந்த டேட்டாவை எங்கெல்லாம் அப்படி தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம வந்து அக்சஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்ப நான் டேட்டாவை சிம்பிளி நான் ஆட் பண்றதுக்கான ஒரு சாம்பிள் கோடிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனியோடைய FSSAI நம்பர் கொடுக்கலாம். வவுச்சர்ல அதை நீங்க ட்ராக் பண்ணலாம். பிரிண்ட் அவுட்லயும் நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி சார் நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா நீங்க செல்ஃபா வந்து லேர்ன் பண்ணி பாருங்க. நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஒரு சில டிடிஎல் ரிலேட்டட் வீடியோஸை நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க இல்ல சார் நான் வந்து ப்ராப்பரா நான் வந்து லேர்ன் பண்ணணும் டிடிஎல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல நியூ ஓன் ரிப்போர்ட் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்றது, டேலியில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளுடைய கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம், அதே மாதிரி நாம வந்து ஒரு வவுச்சரை எப்படி நம்ம வந்து கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். அந்த வவுச்சர் கஸ்டமைசேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து எப்படி டேட்டாவை நம்ம வந்து ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்றோம், FSSAI நம்பர் கொடுக்குறோம். பட் பில் பண்ணும்போது அதை நம்ம ப்ராப்பரா கன்ஃபார்ம் பண்றதுக்கான ட்ராக் பண்ண முடியும். தென் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம கொண்டு வர முடியும். தென் ஆக்ஷன் டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிடிஎல்ல நீங்க வந்து ஓன் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண தெரியணும், வவுச்சர் கஸ்டமைஸ் பண்ண தெரியணும், பிரிண்ட் அவுட்ல டேட்டாவை நீங்க மேனிபுலேட் பண்ணி கொண்டு வர தெரியணும். ஆக்ஷன் டிடிஎல்ஸ் அப்படிங்கிறது அதாவது கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு சில ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தெரியணும். அதாவது நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்றது ஆக்ஷன் டிடிஎல். ஓகேங்களா? இன்னும் நம்ம எப்படி சிம்பிளிஃபைடா நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நம்ம வந்து பண்ணலாம், அக்கௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபைட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கலாம், தென் அவங்களுடைய கஸ்டமைசேஷன் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறது ஆக்ஷன் டிடிஎல். ஸோ இது எல்லாம் மினிமம் 30 ஹவர்ஸ்ல நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒரு பிகினருக்கான அதாவது டேலி அப்படிங்கறத வந்து எனக்கு தெரியும் சார், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனாலும் எனக்கு ப்ரோக்ராம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில ப்ரோக்ராம் தான் நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நீங்க லேர்ன் பண்றது மூலமா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து டிடிஎல்ல ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? சார் இது லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது நம்ம அடிஷனலா நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? அதாவது பணம் கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க டேலி எஜுகேஷன் வெர்ஷன்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க நோட் பேட்ல அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு பதிலா வேற ஏதாவது சிம்பிளிஃபைடு சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேலி டெவலப்பர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய கோடிங்கை நீங்க அப்ளை பண்ணி நீங்க பார்க்க முடியும். இதுக்கான ஒரு ஸ்டெப் தான் வந்து என்னன்னா செல்ஃப் லேர்னிங் வீடியோஸ். இது உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப ஒரு வவுச்சர்ல நீங்க டேட்டா கஸ்டமைஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி சார் இருக்கும்? கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும், அதாவது FSSAI நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் நீங்க கொடுக்கலாம்? பிரிண்ட் அவுட்ல எப்படி சார் நீங்க ட்ராக் பண்ணலாம்? அதுக்கான ஏதாவது ஒரு அவுட்புட் நீங்க காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி நான் வந்து அதுக்கான ஒரு சாம்பிள் கோடிங் அப்படிங்கிறத நம்ம இருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோடிங்கை நான் வந்து கொண்டு வர போறேன். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு லொகேஷன்ல ஒரு ஃபைல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த ஃபைல் நீங்க வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆல்டர் அப்படிங்கிற போயிட்டு லெட்ஜர்ல போயிட்டு ஹோட்டல் அன்னபூர்ணி அப்படிங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டியோடைய டேட்டா நம்மளுக்கு இருக்கு சார். அது வேற கோடிங் இது வேற கோடிங் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஸ்டோரேஜ் ஃபீல்டு நேம் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிறத எடுத்து இங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேன் அண்ட் சிம் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா FSSAI நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணிருக்கேன். இங்க எந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய FSSAI நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்து இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோட்டல் அன்னபூர்ணி அவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது இன்வாய்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா
இங்க நம்ம வந்து அந்த FSSA நம்பர் ஓகேங்களா, அதாவது இந்த பர்டிகுலர் பார்ட்டி லெட்ஜர்ல நம்ம கொடுத்த டேட்டா வந்து கரெக்டா இங்க ட்ராக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த பில்லு நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 டேட்டாவையும் ஓகேங்களா, 2 டேட்டா இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், உங்க கம்பெனியோடைய FSSAI நம்பர், உங்க கஸ்டமருடைய FSSAI நம்பர் ஓகேங்களா, இந்த 2 லைசன்ஸ் நம்பரையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரிண்ட் அவுட்லயே நீங்க ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா சார், இதுக்கான கோடிங் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பா நம்மளுடைய கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்றது, ஸோ இது எப்படி நம்ம வந்து கோடிங்கை நம்ம வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்க லேர்ன் பண்றது மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க டீடைலா லேர்ன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல நம்ம